மெசியா யார், என்ன செய்வார், எப்படி இருப்பார் என்பதை இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் வெளிப்படுத்தினார். அதில் ஒன்றுதான் எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம். இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள் இயேசு வழியாக நிறைவேற்றப்படுகிறது. இயேசுனுடைய போதனை புதுமைகள் அதற்கு சான்று. இன்றைய நற்செய்தியிலே அவர் பரிவுள்ளம் கொண்டு ஆயினெல்லா ஆடுகளைப் போல் இருந்தார், அவர்கள் மேல் இரக்கம் கொள்கிறார். சீடர்களை தன் பணியை செய்வதற்கு தயாரித்து அனுப்புகிறார். நம்மோடும் கடவுள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நமக்கு வழிகாட்டுதல் மட்டுமல்ல, நமக்கு கட்டளையும் தருகிறார். நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்தது ஆகுகின்ற பொழுது பிறருக்கும் அதை அறிவிக்க, பிறரையும் அந்த வழியிலே கொண்டு வர, வழிகாட்ட நமக்கு கடவுள் வழிகாட்டுகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருக்காக வாழ வேண்டும். இந்த திருவருகை காலத்திலே அதையும் ஒரு யோசனையாக எடுத்துக்கொள்வோம். கடவுள் என்னை ஏன் படைத்தார்? அவர் எனக்கு சொல்கிற செய்தி என்ன? அவருடைய குரல் என் உள்ளத்தில் எங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது? அல்லது அதை ஓரம் கட்டிவிட்டு சுயநலத்திற்கோ எனக்குரியதற்கோ நான் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறேனா? இயேசுவை போல பரிவுள்ளம் கொண்டு தேவைப்படுகிறவர்களுக்கு செய்தியை அறிவிக்க, நலம் தர நான் முயற்சி செய்கின்றேனா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கண்டுவிட்டால் கிறிஸ்துமஸ் பெருவிழா மகிழ்ச்சியாக இருக்கும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.